ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பழைய தலகாணி உரம் தான் எடுத்துக்கோங்க. புதுசாக எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பழைய தலகாணி உரம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து டஸ்ட்பின் இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தலகாணி ஒரே ரெண்டாக மடிச்சிருக்கேன். இந்த முனைப்பகுதியில் வந்து லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரை வந்து அந்த தலகாணியோட வாய்ப்பகுதியில் விட்டுட்டு நம்ம அழகாக வந்து அந்த கொக்கி வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேகு மாதிரி கிடைக்கும். நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் அங்கங்கே கீழே கிடக்குது. அதே போல் தேவையில்லாத துணிகள்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எதனா வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ண துணியாகட்டும், எல்லாம் வந்து நம்ம டவல்ஸ்லாம் வந்து நிறைய போட்டு வைக்கணும், எதனா வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பசங்க யூஸ் பண்ண துணிகள் லேண்ட்ரி பேஸ்கெட்டை தான் நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மாட்டி விட்டு அழகாக போட்டு விட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வளையலை வந்து சின்ன வளையல் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வளையலுக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி விட்டுருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சில குட்டி குட்டி திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் அதிகம் தேவைப்படலனாலும் அர்ஜென்ட் சமயத்தில் நம்மளுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அழகாக வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய 4-5 இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையுமே ஒன்று நம்ம மாட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், முகத்துக்கு போடக்கூடிய கண்ணாடி ஆகட்டும், ரிப்பன் ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் கிளிப்பு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் கிச்சன் ரூம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சன் டவல் வந்து போட்டு வைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகள் மாட்டி வைக்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்லாம் தான் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் அழகாக நம்ம தேடி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். குழம்பு, பொரியல் எது வைக்கிறதாகட்டும், நம்ம வந்து என்ன தாளிக்கிறோம் அப்படின்னா கடுகு போட்டுமே வந்து பொரிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதுமே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடுகு போட்டிங்க அப்படின்னா கடுகு பொரிஞ்சு வெளியே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஒரு சில டைமில் வந்து புளியெல்லாம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஏர்டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து புளியை வந்து கழுகி போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். வெது வெதுப்பான தண்ணி மட்டும் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே போதும். சூப்பராக நம்மளுக்கு அந்த புளி நல்லா வந்து ஊறி கரைக்கும். இந்த மாதிரி சூடான தண்ணியில் ஊற வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த புளியோட சாறு வந்து இன்னுமே நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் நான் வந்து ஊற வச்சு எடுத்தேன். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு திக்னஸாக கிடச்சிருக்கும். இப்போ அந்த புளி எடுத்து நசுக்கி காட்டுறேன் கையில், பாருங்களேன், சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புளி கரைச்சோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு திக்காக இருக்கும் அந்த புளியினுடைய சாறு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம காலைல அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். நம்ம கேஸையும் மிச்சப்படுத்தணும், நம்ம டைமையும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டையெல்லாம் தனியாக வேக வைக்காமல் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கனாவே போதும். சூப்பராக நம்மளுக்கு சட்டை வந்து முட்டை நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ வேக வைக்கும்போது லைட்டாக கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்குங்க. ஒரு 2 விசில் விட்டு தான் எடுத்தேன். பாருங்கள், சூப்பராக நம்மளோட முட்டை வந்து நல்லா வெந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்து மழை அப்பப்போ பெய்யுது. இதனால வந்து வெங்காயத்தில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். எப்பவுமே வெங்காயம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் பகுதியில் தோசைக்கல் சூடாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லுக்கு இந்த மாதிரி வேர் பகுதியை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் நீண்ட நாட்கள் வரும். அப்படி இல்லைன்னா வந்து வெயிலில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு எடுங்க. ஸோ வெங்காயம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். அதே போல் நம்ம அரைக்கக்கூடிய மாவு எல்லாமே வந்து வெயிலில் அரைச்சிட்டு வந்ததுமே வெயிலில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள், நம்ம ஒரு சில டைமில் வந்து பச்சை மிளகாயெல்லாம் வந்து கட் பண்ணும்போது அதாவது நம்ம கையெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கையில் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில் எரிச்சலுமே இருக்காது. அடுத்து வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம்லாம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும்போது கண் எரிச்சலாக இருக்கும். அந்தமாரி எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கட்டரில் லைட்டாக வினிகர் மட்டும் வந்து போட்டுட்டு கட் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வராது. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் வந்து ஈரமான துணியை நீங்கள் சுற்றுனதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணிங்கன்னாவும் கண்லேருந்து தண்ணி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான்வெஜ்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து கைகளில் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் கை கழுகுனீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கொடி வந்து ஸ்மெல்லே இருக்காது கையில். நம்ம வைக்கக்கூடிய குழம்புல வந்து காரம் அதிகமானாலும், உப்பு அதிகமானாலும் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொடி உப்பு ஆகட்டும், காரமாகட்டும் இருக்காது. ஸோ நல்லா வந்து கொதிக்கும்போது ஒரு சின்ன உருண்டை கோதுமை மாவு, அதான் நம்ம சப்பாத்தி, பூரிக்கு ஒரு திரட்டுவோம்ல, அந்த மாவு வந்து ஒரு உருண்டை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் வந்து அந்த உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு காரமும், உப்பும் அதிகமாக இருக்காது. அப்படி மாவு இல்லைன்ற பட்சத்தில் ஒரே ஒரு இது உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. காரமும் இருக்காது, உப்புமே அதிகமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துடுறேன். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டவல் வந்து ரொம்ப ஆயில் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து சுலபமாக போக்குறது, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணாத எதனா ஒரு பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த லிக்விடு வந்து அந்த கிச்சன் டவல் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிச்சனை சுற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் ஆயில் பிசுபிசுப்பாகட்டும், உப்பு கரையாகட்டும் படிஞ்சிருச்சுன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விட் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கூடி ஆயில் பிசுப்பே இருக்காது. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ அடுப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணாதே எதனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் லிக்விட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இதை மட்டும் நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆயில் பிசுப்பான இந்த டவல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த துணி வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. அந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த துணியெல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷு கூட போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஊறி வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா கையிலேயே நீங்கள் நல்லா தேய்ச்சி அலசுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இப்போ நான் போடும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? தண்ணியோட கலரே பாருங்கள் எப்படி மாறி இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா ஆயில் பிசுபிசுப்பு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் எடுத்து கையில் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது அந்த ஆயில் இதில். ஜஸ்ட்டு நீங்கள் டேப்பில் இந்த மாதிரி கையில் அலசி இது பண்ணிங்கனாவே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்மளுக்கு பாருங்கள் இந்த துணி நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த கூடையாகட்டும், அதுலேயுமே வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா வந்து ஃபங்கஸ்லாம் ஓரங்களில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே போல் அந்த கூடையை பார்த்திங்க அப்படின்னா கரை படிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கரை ரொம்ப அதிகப்படியாக படிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான கூடைகளையும் வந்து அழகாக நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு எதனா வந்து ஸ்க்ரப்பரை வந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ என்னோடய கூடை பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஓரப்பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான இதை கூட நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம கழுகணும் அப்படின்னா சூப்பராக நல்லா வந்து பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். இதே போல் கிச்சனுக்கு பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய நம்ம மளிகை சாமான் பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ரேக் இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.